வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாற்றி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ரிசல்ட்ஸ் வந்திருந்த டாடா மோட்டார் யூபிஎல் வந்து இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆச்சு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு 52 வீக் ஹையாக அந்த ஸ்டாக் வந்து ரீச் ஆச்சு. யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்தளவுக்கு அட்ராக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் லோவை வந்து ரீச் பண்ணிச்சு. நியர்லி 52 வீக் லோவில் தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா கம்பெனியோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஃபைனலாக ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்குது. இப்போ டாடா மோட்டார் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸும் யூபிஎல் வந்து ஒரு நெகட்டிவான ரிசல்ட்ஸும் காமிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த 2 ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூ வந்து இப்போ நமக்கு ஆல்ரெடி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சின்ன ஒரு அசம்ஷன் தான். அதாவது நம்ம ரைட்ஸ் இஷ்யூக்கு முன்னாடி வாங்கினா பெனிஃபிட் ஆகுமா, இல்லை ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் வந்து நம்ம வாங்கினா நமக்கு பெனிஃபிட் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் அப்படியே ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இன்னி வந்து இதுக்கு பாசிட்டிவாக நிறைய நியூஸஸ் இருக்குது. ஒரு ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது 52 வீக் ஹையே வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இது ஐபிஓ லிஸ்ட், அதாவது டிமெர்ஜ் ஆனதுக்கப்புறம் இருந்த ரேட்டை விட இப்போ தான் வந்து அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக இப்போ ரிசல்ட்ஸ் கொடுத்த டாடா மோட்டார் யூபிஎல் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு சவுத் இந்தியன் பேங்க் எப்போ வாங்கணும், ரைட்ஸ் இஷ்யூக்கு முன்னாடி வாங்கணுமா இல்லை அதுக்கப்புறம் வாங்கினா பெனிஃபிட் ஆகுமா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதாவது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ஃபியூச்சர் டார்கெட் என்னவா இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாடா மோட்டார். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நியூ 52 வீக் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 915 ரூபாயிலிருந்து 950 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து 926 ரூபான்ற ரேட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபா லோவில் இருந்து 950 ரூபா நேற்று ஒரு நியூ ஹையை கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கரெக்ஷனையும் பார்த்துருக்கு. ஸோ டாடா மோட்டார் வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸை கொடுத்ததுனால அதோட பிஇயில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு. ஸோ லோ வேல்யூவுக்கு போச்சு. அதனால் வந்து அந்த பிஇயை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு நல்ல அட்ராக்டிவான ரேட்டில் இப்போ ரைஸ் ஆகிருக்கு. டாடா மோட்டாரை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்லையே. லாங் டேர்முக்கு வந்து இது ஒரு சூட்டபுளான ஸ்டாக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து இந்த டாடா மோட்டார் டிவிஆரை டீலிஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்மால் ஷேர்ஸாக இருக்கிற டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு உண்டான ரேஷியோ வந்து 7:10 ரேஷியோவில் கொடுக்க போகிறாங்க. அதாவது 10 டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து 7 ஷேர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ்லேருந்து டாடா டெக்னாலஜி ஐபிஓ வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுவும் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துச்சு. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணதான். டாடா டெக்னாலஜி ஐபிஓவாலேயே டாடா மோட்டார் வந்து ஒரு வகையில் பெனிஃபிட் ஆகிருக்கு. இந்த மெர்ஜரில் வந்து நமக்கு ஒரு மெர்ஜர் பெனிஃபிட் ஆர்பிட்ராஜ் இருக்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ டாடா மோட்டார் ஷேர் வந்து 7 ஷேர் வந்து 925 ரூபாயின் ரேட்டில் பை பண்ணோம் அப்படின்னா 6475 ரூபாயா இருக்குது. அதே டாடா மோட்டார் டிவிஆரோட ஷேர் 10 ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 615 அப்படின்னா 6150 ரூபாயா இருக்கு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 325 ரூபா இருக்கு. 325 ரூபாய்ங்கிறது வந்து நியர்லி ஒரு 5% வரைக்கும் இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாடா மோட்டார் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து வேல்யூ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை 1-2 பை பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து டாடா மோட்டாரை கன்சிடர் பண்ணாமல் டிவிஆரை கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு 5% வந்து மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஎலோட ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் ரிசல்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துச்சு. லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா 525 ரூபாயிலிருந்து 470 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் போச்சு. இதுதான் வந்து இது வரைக்கும் இந்த ஸ்டாக் இதோட லோவாக இருக்குது. 470 ரூபாய்ங்கிறது லோவாக இருக்குது. யூபிஎல் வந்து அக்ரி பிஸ்னஸை பேஸ் பண்ணி எல்லா ப்ராடக்டை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக இருந்தாலும் டாடா மோட்டார்ஸ் யூபிஎல் இது ரெண்டுக்குமே வந்து கடன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகும். ரிசல்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் எல்லாமே மூவ் ஆகும். யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாஸ்ட் குவார்ட்டரும் சரி லாஸ்ட் இயர் கம்பேரிஷன் எல்லாமே நெகட்டிவாக இருந்ததுனால நல்ல ஒரு கரெக்ஷனாக பார்த்துருக்கு. ரைட்ஸ் இஷ்யூவை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு கார்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது ஸ்பெஷல் ப்ரைஸில் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணுறது தான் வந்து நம்ம ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி ஒன்லி கரண்ட் ஷேர் ஹோல்டருக்கு மட்டும்தான் வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூ பெனிஃபிட் ஆகும். இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரேஷியோ வச்சுருப்பாங்க. இப்போ 10:1 அப்படின்னா 10 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுப்பாங்க.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி லாங் டேர்மில் இது ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியும். ஸோ ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் வந்து டெஃபினட்டாக வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எதனால அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன கம்பெனிஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரிலையன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஏர்டெல், இந்தியன் ஹோட்டல், ஆதித்யா பிர்லா, ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரீமியமில் வந்து கால்ஃபர் பண்ணாங்க. அந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர், அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு வந்து பெனிஃபிட்டாக அமைஞ்சிச்சு. ரைட்ஸ் இஷ்யூ கால்ஃபர் பண்ணியிருக்கிற சவுத் இந்தியன் பேங்க்கு கூட இதுக்கு முன்னாடி வந்து 2 ரைட்ஸ் இஷ்யூ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2016 பார்த்தீங்க அப்படின்னா 3 ஷேர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து சிங்கிளாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கோட ப்ரீமியம் வந்து 13 ரூபாயா இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் வந்து இது இந்த இஷ்யூ ப்ரைஸ் அப்போ வந்து ஒரு 20 ரூபா இருக்குது அப்படின்னா 13 ரூபா ப்ரீமியம் அப்படின்னா 7 ரூபா 8 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வால்யூம் வந்து ஜாஸ்தி ஆகிரும். அதாவது ஷேரோட வால்யூம் வந்து ஜாஸ்தி ஆகிறப்ப உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்போ வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எப்பயுமே வந்து ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணி அது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து நடக்கும். அந்த டைமில் வந்து லோ வேல்யூக்கு போகும். ஸோ நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெரிய மைனஸாக தான் முடியும். ஸோ நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஐடியா இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்லாம், அதாவது ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணுற ஸ்டாக்ல எல்லாமே பை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரி கொடுக்க தேவையில்லை. ரைட்ஸ் இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் கிடைக்கும். அந்த டைமில் கூட கன்சிடர் பண்ணலாம். சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் 2003, 2016 2 டைம் வந்து ரைட்ஸ் இஷ்யூ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஷேருக்கு 1 ஷேர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 2003 பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ 10 இருந்துச்சு. அப்போ வந்து ப்ரீமியம் வந்து 30 ரூபீஸ் ப்ரைஸில் வந்து ஒரு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நியர்லி ஒரு 20% 15% வரைக்கும் ப்ரீமியமில் கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கால்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அது அட்ராக்டிவான ப்ரைஸில் கிடைக்கும். அந்த ப்ரைஸ் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி கரெக்ஷன் ஆகிறப்போ உங்களுக்கு ரேட் வந்து குறையும். ஸோ அதனால் வந்து இப்போ சவுத் இந்தியன் பேங்க் வச்சுருக்கிற யாராக இருந்தாலும் சரி டெஃபினட்டாக வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். புதுசாக இதில் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக இருக்குது. அதனால் ரைட்ஸ் இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுக்குறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதுக்குண்டான ரெக்கார்ட் டேட் எதுவுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேல இது வரைக்கும் இல்லாத 52 வீக் ஹையை வந்து இந்த ஸ்டாக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து டீமெர்ஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட்டே இல்லாமல் 260-70 அந்த ரேஞ்சில் இருந்து 200 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. இது பேடிஎம்மோட இப்போ ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு சில நியூஸஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து இப்போ ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை காமிச்சிட்டு இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது 52 வீக் ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து நியூ லெவலையும் வந்து இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு உண்டான ஃபேக்டர்ஸில் ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. இதுக்கு உண்டாமே வந்து ப்ராப்பரான பிஸ்னஸ் மாடல் இல்லை. ஒரு ரிலையன்ஸ் குரூப்புக்கு கீழே இருக்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங்கான பெனிஃபிட். ஆர்ஐஎலோட ஹோல்டிங்கில் இருந்தது இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதர் இன்கம் வந்து இன்னும் வராமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாமே 1 by 1 வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பிளாக் ராக்குங்கிற ஒரு ஏஎம்சி கூட டைப் போட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் பிளாக் ராக்கும் வந்து ஒரு ஏஎம்சி கம்பெனி ஆரம்பிக்க மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் எல்லாமே ரன் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெட்டரான நியூஸாக தான் இருந்துச்சு. ஃபியூச்சரில் வந்து அது ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸாகவும் இருக்குது. அது இல்லாமல் இன்சூரன்ஸ், ஈக்விட்டி புரோக்கர்ஸ், ரிலையன்ஸ் ரீட்டைல் ஃபினான்சியல்ஸ் இதில் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. செக்யூர் லோன், அன்செக்யூர் லோன் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறாங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இதனால் வந்து இவங்களுக்கு நல்ல ரெவன்யூ க்ரோத் வர்றதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த கம்பெனி வந்து ஒரு கேஷ் ரிச் கம்பெனியாக இருக்குது. அதர் பிஸ்னஸ் மாடல் எப்போ கிடைச்சாலும் சரி இல்லை அதர் கம்பெனிஸ் அக்வயர் பண்ணுறதுலேயே இவங்க வந்து மும்பரமாக இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ பேடிஎம்மில் வந்து ஒரு சில நெகட்டிவ் ஃபேக்டரால் அதில் இருக்கிற ஒரு சில இவங்க வந்து பை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்ததுனால இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனி வந்தாலும் இவங்க பை பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து ரிலையன்ஸ்னு ஒரு பெரிய பிராண்டு கீழே இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு கேஷ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஃப்யூச்சரில் வந்து இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டிமெர்ஜ் ஆனப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண, அதாவது 180 ரூபாயிலிருந்து 210 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே டெஃபினட்டாக அதை கன்சிடர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 200 and somethingல வந்து நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுச்சு. அந்த டைமில் வந்து நம்ம வந்து லெவல் பை லெவலாக பை பண்ணோம். அதாவது லெவல் 1ல் ஒரு 25%, லெவல் 2ல் ஒரு 25%, லெவல் 3ல் ஒரு 50%. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்ன ரேட்லங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்லா அக்கமுலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நமக்கு 220, 230 அந்த ரேஞ்ச் ஆவரேஜ் பிரைஸ்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டிங்ஸ் இந்த கம்பெனி இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு நல்ல ரிட்டர்னையும் இந்த கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு. இதை பத்தி ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே இந்த வீடியோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன லெவலுங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். யூபிஎல்லும் டாடா மோட்டாரும் பெரிய ப்ராப்ளமே இந்த கம்பெனியோட கடன் தான். ஸோ யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.21 இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இந்த கடன் தான். ஸோ கடன் அடைக்காத வரைக்கும் இந்த கம்பெனியில் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் இருந்தாலுமே லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க கடனை குறைக்கிற வரைக்கும் இவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50லிருந்து இந்த யூபிஎல் ஷேரை வந்து டீலிஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதிலாக வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி நிஃப்டி 50லிருந்து யூபிஎல் வெளியே போச்சு அப்படின்னா உண்மையாமே அதுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் புதுசாக என்ட்ரி கொடுக்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிஃப்டி வந்து நியூ லிஸ்ட் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு இவங்க நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த கடன் எது குறைக்கிறதுக்கு எந்த ஸ்டெப்பு எடுக்கிறாங்களாங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஃப்ரெஷ் பையிங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. டாடா மோட்டாருக்கும் அதே மாதிரி கடன் தான் இருக்குது. இவங்க வந்து ஒரு 4-5 இயர்ஸில் வந்து இந்த கடனை எல்லாமே குறைச்சிருவான்னு சொல்லியிருக்கிறாங்க. டாட்டான்ற ஒரு மேனேஜ்மெண்ட்டு கீழே இருக்கிறதுனால இப்போ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் கொடுத்து அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வர்றதுனால அதர் கம்பெனிஸோட PE ரேஷியோவை கம்பேர் பண்ணுறப்போ உண்மையுமே இது லோயர் வேல்யூஷனில் தான் இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நம்பிக்கைன்ற அடிப்படையில் இதை வந்து ஸ்டாக்கை பை பண்ணலாம். இப்போ வந்து மகேந்திரா ஆகட்டும், ஈச்சர் மோட்டார்ஸ் ஆகும், இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப டாடா மோட்டார்ஸோட வேல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இருந்தாலுமே அதர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்போ இது ஓகேன்ற லெவலில் இருக்குது. கடனை அடைச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணலாம். சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே இந்த பேங்க் வந்து இப்போதைக்கு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ரைட்ஸ் இஷ்யூ வரட்டும். இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்க, ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக போயிடும். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கில் வந்து ஃப்ரெஷ் பையிங் போகணும் அப்படின்னா ரைட்ஸ் இஷ்யூ எல்லாம் கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரேட் கரெக்ஷன் எல்லாம் முடியட்டும். அப்போ வந்து நம்ம இதில் என்ட்ரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேயும் இதே மாதிரி இப்போ கொடுத்த ஒரு நல்ல டீசெண்டான ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க, அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வந்து மறுபடியும் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். அது ரைட்ஸ் இஷ்யூ முடியட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எப்போ வந்து ஃப்ரெஷ் பையிங்கை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருச்சு. இப்போ நியூஸஸ் வந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு ரேலியை கொடுத்துருக்கு. அது எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்த ஸ்டாக் இப்போ டக்குன்னு ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே வந்து ஒரு சூட்டபுளான ஸ்டாக்ஸ் தான். இருந்தாலுமே இப்போ இமீடியட்டாக வந்து இந்த ஸ்டாக் இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் லாங் டேர்ம், அதாவது 5 to 10 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ல எல்லாம் டெஃபினட்டாக வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ், அதாவது டாடா மோட்டார் ஆகட்டும், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் SIPயில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து லம்சம் அமௌண்ட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.